குற்றாலம் மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு தொடர்கிறது. இது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தொடர் கனமழையால் தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நாகையில் தொடர் கனமழை காரணமாக சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீதர், நாகை மாவட்டத்தை பொறுத்தவரை எந்தெந்த பகுதிகளில் மழைநீர் அதிக அளவு தேங்கி இருக்கிறது? தற்போது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தெற்கு அந்தமான் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து வருவதன் காரணமாக நாகை மாவட்டத்தில் நேற்று 6 மணி முதல் தற்போது வரை, அதாவது சுமார் 14 மணி நேரம் கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக நாகை, நாகூர், வேளாங்கண்ணி, திருக்குவளை, தலைஞாயிறு, வேதாரண்யம், கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் அதிகமான கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. தலைஞாயிறுவில் 10 சென்டிமீட்டர் மழையும், அதே போல நாகையில் 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. நாகை நேதாஜி சாலை, அதே போல புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், பப்ளிக் ஆபீஸ் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கொட்டி தீர்த்து வரும் கனமழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் அந்த வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் இந்த சாலைகள்ல இந்த மழை நீரும் அந்த கழிவுநீர் சாக்கடையிலிருந்து கலந்து வர்றதுனால அந்த பகுதியில் ஒரு நோய் தொற்று அபாயம் ஏற்படும் சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் கனமழை பெய்வதன் காரணமாக இன்றைக்கு நாகை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் இன்றைக்கு மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். தொடர் கனமழையால் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள பிறவி மருந்தீஸ்வரர் கோவிலை மழைநீர் சூழ்ந்தது. இது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அமிர்தலிங்கம் வழங்கிட கேட்கலாம். அமிர்தலிங்கம், தற்போது கோவில் வளாகத்தில் நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? பக்தர்கள் என்ன மாதிரியான சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள்? வணக்கம். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில திருவாரூர் மாவட்டம் முழுவதும் நேற்று மாலை முதல் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக மாவட்டத்தில் மிக அதிகமாக திருத்துறைப்பூண்டியில்
11.9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனை தொடர்ந்து இரவு முதல் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் திருத்துறைப்பூண்டி நகர் பகுதியில் உள்ள பிரதி மருந்தீஸ்வரர் ஆலயத்திற்குள் மழைநீர் சூழ்ந்ததால் பக்தர்கள் சிரமத்துடன் வழிபாடு செய்து வருகின்றனர். மேலும் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி வருகிறது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக தற்போது சாகுபடி செய்யப்பட்டுள்ள சம்பா மற்றும் தாளடி சாகுபடி பாதிக்கப்படும் என விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். தற்போது கோவிலில் உள்ள தேங்கியுள்ள தண்ணீரை வடிவமைக்கும் பணியில் கோவில் நிர்வாகத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி அமர்தலிங்கம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.